வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு T.20 சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? DIY வீடியோ அப்படின்னா என்னன்னு தெரியலையா? இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. Do it yourself. அதாவது ஒரு ஃபேக்டரியில இருந்தோ இல்ல பெரிய கம்பெனில இருந்தோ தயாரிச்சு வர ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோம்ல, அது பல பேர், அதாவது பல எம்ப்ளாயிஸால உருவாகிற அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டிஐஒய்னா என்னன்னா டூ இட் யுவர் செல்ஃப். நீங்களே அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்க முடியும் வீட்லயே தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தா டிஐஒய், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டோட வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்ஸ்டாகிராம்ல கூட தான் நான் போஸ்ட் போடுவேன். அதை பார்த்து நீங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கலாம். ஸோ வாங்க கைஸ், என்னோட வீடியோக்கு போகலாம். என்னதுன்னா, இந்த COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. இன்னும் கூட ஹையா ஸ்ப்ரெட் ஆகும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பிளாக் பண்றதுக்கு ஒரு சின்ன வழி என்னதுன்னா, நம்ம கைகளை சுத்தமா வச்சுக்கணும். ஸோ அந்த கைகளை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்? சோப், லிக்விட் ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் சானிடைசர். சோப்ல நிறைய TFM இருக்கும். 80% ஆஃப் TFM சோப்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சோப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஹார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஹேண்ட் சானிடைசர் எதெல்லாம் மேட் பண்றாங்கன்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஸோ நீங்க ஆல்கஹாலை அதாவது அந்த ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஃபேக்டரி சைட்ல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் நம்ம ஹேண்ட் சானிடைசர்ல யூஸ் பண்ணும்போது ஜெர்ம்ஸ் அழியும். அது ஒரு பக்கம் அட்வான்டேஜா இருந்தாலும் பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னதுன்னா, நம்மளோட கையோட அந்த சாஃப்ட்னஸ், அதாவது அந்த ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா அது இறந்துட்டே வரும். ஸோ இதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. என்னதுன்னா லிக்விட் ஹேண்ட் வாஷ். அது எப்படி செய்யறது அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம T.20 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க எப்படி ஹேண்ட் வாஷ் செய்யறதுன்னு. லிக்விட் ஹேண்ட் வாஷ் செய்ய உங்களுக்கு தேவையானது ஒரு சோப். ஹார்டாக இருக்கிற சோப்பை பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 10 ரூபா சோப்லேயே 56 கிராம்ஸ் இருக்கும். தாராளமாக இருக்கும் ஹேண்ட் வாஷ் செய்ய. அப்புறம் ஹேண்ட் வாஷ்க்கு தேவையான முக்கியமான ஒன்று கிளிசரின். ஸோ நீங்கள் சோப் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்லைசர்லேயோ இல்லை கத்திலேயோ நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதாவது கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு உருகிறது ஈஸியாக இருக்கும் தண்ணியில். அப்புறம் கிளிசரின். ஸோ கட் பண்ணுற ப்ராசஸ் இது. கட் பண்ணிக்கோங்க, நல்லா தூளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும். கிளிசரின் கூட அது மிக்ஸ் ஆகும். தேவையானது 1.5 லிட்டர் தண்ணி, இல்லை 1 லிட்டர், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் அந்த தண்ணியை. தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சோப்பை பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், மிட்டமாக கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. 2 நிமிஷத்துக்கு மேலே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த சோப்பு அந்த சுடு தண்ணியில் கரையும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்தமாரி ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மாரி ஜெல் மாரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சியோட அதை ஸ்டவ்வை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க. கடைசி ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா, கிளிசரின் இருக்குல்ல, அந்த கிளிசரின் பாட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளிசரின்
ஒரு 10 rupees தான். மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். அது ரொம்ப சீப் தான் கிளிசரின்ஸ்லாம். ஸோ நீங்கள் கிளிசரினை ஓப்பன் பண்ணி ஒரு 2 spoons கரெக்டாக நீங்கள் 1 liter 1.5 liter அதாவது தயாரிக்க போகிறீங்கன்னா ஒரு 2 spoon கிளிசரின் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கேர்ஃபுல், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிளிசரின் ஆட் பண்ணணும். நீங்கள் நோட். எக்ஸாக்டாக 2 teaspoon கிளிசரின்ஸ். ஜஸ்ட் ஃபார் த கன்சிஸ்டன்சி, அந்த ஹேண்ட் வாஷோட கன்சிஸ்டன்சி வரதுக்காக நம்ம கிளிசரின் ஆட் பண்ணுறோம். கலந்து ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. 10 hours கழிச்சு, நோட் 10 hours கழிச்சு தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஏடு எடுத்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹேண்ட் வாஷ் பதம் வர வரைக்கும் ஹேண்ட் வாஷ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஹேண்ட் வாஷ் பதம் வந்துடும். அது நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குகிற ஹேண்ட் வாஷ் மாதிரியே அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதை ஒரு 15 minutes அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு பதம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அட் லாஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டெய்னர்ஸில் ஊற்றி வச்சு நீங்கள் யூஸுக்கு வச்சுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு 1.5 liters கிடச்சிது. இந்த ப்ராசஸ் மேக்கிங், அதாவது இந்த ஹேண்ட் வாஷ் மேக் பண்ணுறது எப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நான் வந்து லைபாய் சோப் யூஸ் பண்ணேன். லைபாய் சோப்பில் வந்து 26 கிராம் இருக்குது. ஸோ அந்த 26 கிராமில் நீங்கள் 1 liter கூட நீங்கள் வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷ் தயாரிக்கலாம். ஸோ எப்படின்னா நீங்க வந்து இப்ப 26 கிராம்ஸ் நீங்க அந்த ஒரு 10 ரூபாய் சோப், அந்த லைபாய் சோப் நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்ம தண்ணி கலப்போம். கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா ஒரு 1 liter தண்ணி கலப்போம். அந்த தண்ணியில வந்து கிளிசரின் வேற கலக்குறோமா, அதுல இருந்து மாலிகூல்ஸ் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு வந்து நிறைய லிக்விட் ஹேண்ட் வாஷா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் நீங்க கடையில வாங்கும் போது கண்டிப்பா ரேட் அதிகமாக தான் வாங்குவீங்க. 250 grams சம்திங் அந்த 80 rupees 90 rupees அந்த ரேஞ்சில் வரும். ஹேண்ட் சானிடைசர்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதுக்கு பதிலாக நீங்க வந்து லிக்விட் ஹேண்ட் வாஷஸை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா உங்க ஸ்கின்னுக்கும் எந்த பாதிப்பும் வராது. உங்க கையும் சுத்தமாக சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா சுத்தமாகும். ஸோ இந்த வீடியோவில் தான் நான் வந்து இந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் செஞ்சது கிட்டத்தட்ட எனக்கு 1.5 liters வந்தது. பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பாட்டில், இன்னொரு பாட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பாட்டில் எனக்கு ஃபுல்லா வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கரம் கொடுப்போம் மரம் செய்ய மறக்காம நம்ம டீ சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அதில் சேரும். தேங்க்யூ.